பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சிந்தையில யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் இங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறார், கானான ஒரு கல்யாணத்துக்கு. அங்க கல்யாணத்துக்கு போகும்போது அங்க திராட்சரசம் குறைவுபடுகிறதுன்னு நிறைய நம்ம செய்திகள் கேட்டிருக்கோம். ஆனா ஒரு காரியங்களை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த திராட்சரசம் குறைவுபட்டதுன்னு சொன்ன போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாருங்க, வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, அந்த திராட்சரசம் வச்சிருந்த ஜாடிகள் எல்லாம் இப்ப வெறும் தண்ணியால நிரப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நிரப்புங்கன்னு சொன்ன உடனே அந்த வேலைக்காரர்களும் அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிரப்பினார்கள். இங்க நிரப்புகிறவர்களாய் கர்த்தர் இருக்கிறார். நமக்குள்ளே அதிசயங்கள் செய்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். நாம தான் அந்த ஜாடி. இன்னைக்கு அந்த ஜாடிக்குள்ள தண்ணீர்களை நிரப்ப அது மதுரமுள்ளதும் தித்திப்புள்ளதும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென். அதனாலதான் நல்ல கனிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல கனி கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமானால் நாம அந்த கச்சாடியை போல கர்த்தர் நம்மளை பயன்படுத்த ஆரம்பிப்பார். இந்த வேலைக்காரன் கீழ்ப்படிந்தது போல நாமும் கீழ்ப்படிப்போம் என்றால் நிச்சயமா நம்மளை கொண்டு பெரிய பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். பாருங்க, அந்த சட்கா வெறும் ஒண்ணுக்கும் உதவாத அந்த கச்சாடிய தண்ணீர்களை நிரப்பின உடனே அந்த திராட்சரசமாய் மாறி அநேகரை திருப்திப்படுத்தினது, சந்தோஷப்படுத்தினது. அதுபோல நாமளும் சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ்க்கையில வாழ்ந்து இருக்கணும். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது உத்தமம். அவருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியும். இன்னைக்கு நிறைய பேரு வார்த்தையை கேட்கறாங்க, அநேகர் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறாங்க, அந்த வார்த்தையின்படி நீங்க எல்லாம் கீழ்ப்படிங்கன்னு சொல்றாங்களே தவிர நாம கீழ்ப்படிந்து வாழ்கிறது இல்லாம இருக்கு. அது எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. எவ்வளவோ பேரு என்ன பண்றாங்க, கீழ்ப்படிந்து வாழ்கிறாங்க. கொஞ்சம் பேர் கீழ்ப்படியாமை, நமக்கெல்லாம் என்னங்க, நாமெல்லாம் பெரிய ஆளுங்க, நாமெல்லாம் வேதத்துல பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே மனம் திரும்புவோமானால் நிச்சயமாய் இந்த தேசத்தை ஒரு கலக்குகிறவர்களாய் மாறிடும். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு உலகத்தார் சொல்லுவாங்க. நம்ம கீழ்ப்படியும் போது முழு ஆசீர்வாதத்தோடு நாமளும் வாழ்ந்திருப்போம், மற்றவங்களும் வாழச் செய்வார். இயேசுநாதர் எப்போது நமக்குள்ள இருப்பாங்க. வேத சின்னவங்களுக்கு பிரியமா இருக்குன்னு நம்புகிறேன். God bless you.